காலையில் எழுந்திரிச்சதும் வாக்கிங், ஜிம், யோகா அப்படின்னு பரபரப்பாக போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில் எனக்கு எதுக்குமே நேரம் இல்லை. ஆனால் நானும் ஒல்லியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் பொருத்தமாக இருக்கும். திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட இருக்கிறது இந்த இடம். கடை என்னமோ சின்ன தள்ளுவண்டி கடை தான். ஆனால் அதில் இருக்கிற சரக்கும் ருசியும் 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு சரின்னு படுதா பாருங்கள். நம்ம 3 வேளைக்கு சாப்பிடுதோம். ஒவ்வொரு வேளைக்கு உடையில நமக்கு பசிக்காமல் இருக்கா? அப்படியே பசிக்கினா நம்ம அந்த நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுதோமா? அப்போ நம்ம காலையில் சாப்பிட்ட உணவு சீக்கிரமாக செரிமானம் ஆகிடுதா? ஏன் சீக்கிரமாக செரிமானம் ஆகிடுது? நம்ம காலையில் எடுத்துக்கிற மோஸ்ட்லியான உணவு அரிசியில் செய்யப்பட்ட பொருளாக இருக்குது. இட்லி, தோசை, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ், பொங்கல், இந்த மாதிரி உணவு வகையில் உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக இருக்குது. அதாவது நார்ச்சத்து கம்மினாலே சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். இதனால் உங்களுக்கு பசி ஏற்படுது. நீங்கள் அந்த பசிக்கிற நேரத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுதீங்க. உங்களை எடையை அது அதிகரிக்க ஒரு காரணமாகவும் இருக்கும். அப்போது உங்களுக்கு ஒவ்வொரு உணவு இடைவேளை உடையில் பசிக்காமல் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிட்ணும். அதுதான் இந்த கேப்பக்கூழ், கம்பங்கூழில் அதிகமாகவே இருக்குது. இதனால் இது ஜீரணிக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிடும். அதனால் உங்களுக்கு பசியும் ஏற்படாது. கண்ட ஸ்நாக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். இதனால் உங்கள் பாடி வெயிட்டை நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இதனால் உங்களுடைய குடலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கேப்பக்கூழ், கம்பங்கூழ் வெயிட் லாஸ், உடல் எடையை குறைக்க மட்டும் யூஸ் ஆகாது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். இது எலும்புக்கு ரொம்பவே சக்தியை கொடுக்கும். கால்சியம் சக்தி, இரும்பு சத்தும் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. இது எப்போ குடிக்கலாம்னா, காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாம், இல்லைன்னா மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கலாம். நீங்கள் ஈவினிங் இந்த லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது குடிக்கலாம். நீங்கள் ஒரு கேப்பக்கூழ், கம்பங்கூழ் குடிச்சிட்டாலே நமக்கு பசி இருக்காது. 3 to 4 மணி நேரம் உங்களுக்கு எதையும் சாப்பிடணுன்ட்டு அவசியமே இல்லை. டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக நேரம் இது எடுத்துக்கிடும். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலத்தில் கேப்பக்கூழ், கம்பங்கூழ்லாம் குடிச்சிட்டு வயலுக்கு போகணும், வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் பசியை தாங்கும். ஊடையில் அவங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் பழக்கமும் இல்லாமல் முந்தைய காலத்து ஆட்கள் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாலே ஒல்லியாக தான் இருப்பாங்க. 3 வயசுக்கு மேற்பட்ட ஒரு குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக இது கொடுக்க நீங்கள் ஆரம்பிக்கலாம். கிடைக்கிற கூழை விட இதுக்காக கொடுக்குற அந்த சைட் டிஷ் தான் நம்மளை ரொம்பவே கவரும். உப்பு மிளகா போட்ட மாங்காய், தக்காளி தொக்கு, புதினா சட்னி, அப்பளம் அப்படின்னு அடுக்கி வச்சிருப்பாரு. நம்ம நாட்டுடைய பாரம்பரிய செல்வம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கம்பு ரொம்ப வெக்கையா தண்ணியே இல்லாத இடத்துல கூட வளரும். இது இந்தியாவில் ராஜஸ்தான், தமிழ்நாடு, மகாராஷ்டிரால ரொம்பவே வளருது. கேழ்வரகை பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாவில் மழை காலத்தில் ரொம்பவே நிறைய வளரும். இந்த கேப்பையும் கம்பும் ரொம்பவே சத்து நிறைஞ்ச பயிர் அப்படிங்கிறனாலேயே ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ் 2023 ஆண்டை இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னே சொல்லிட்டாங்க. இனி கேப்பக்கூழோ கம்பங்கூழோ எங்க கடையில் கிடைச்சாலுமே உற்றாதீங்க. ஏன்னா நல்ல விஷயத்தை தேடி நம்ம தான் போகணும். ரொம்பவே சிம்பிளாக ஆரோக்கியமாகவும் உங்களுடைய எடையை மெயின்டைன் பண்ணவும் உண்டான வழியை நாங்கள் சொல்லியாச்சு. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கேன். ஹூ இஸ் த மில்லட் உமன் ஆஃப் இந்தியா? இதுக்கு உண்டான பதில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். லெஹரி பாய் அப்படிங்கிறவங்க தான் மில்லட் உமன் ஆஃப் இந்தியா. நன்றி. Thank you.